ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லார குடும்பமாக தேவ சமூகத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இவ்வளவு நாட்களாக இந்த கொரோனா என்ற வியாதியிலையும் மிகுந்த கஷ்டத்திலும் துயரத்திலும் பாரத்திலும் கூட நாம் இப்பொழுது ஆண்டவர் கிருபையாய் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த பாதைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லி நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிற இடத்திலேயே நாம் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எவ்வளவு நன்மையுள்ள தேவன், நன்மை செய்த தேவன், இரக்கமுள்ள தேவன், எங்களுக்காக இரவும் பகலும் ஆண்டவரை பாராதபடி உங்களுடைய தூதர்களுக்கு ஆண்டவரே கட்டளை கொடுத்து கண்மணி போல எங்களை பாதுகாப்பாய் நடத்தின தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உள்ளத்திலிருந்து நல்ல நன்றி சொல்லுங்க, நல்ல ஆர்வத்தோடு நன்றி சொல்லுங்க. தேவனை துதித்து நல்ல மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. துதியின் மத்தியில் வாசம் செய்கிற சேனைகளின் கர்த்தரை நல்ல துதிங்க. கொஞ்ச நேரம் நல்ல ஆவில நிரம்பி நல்ல துதிங்க, உற்சாகமாய் துதிங்க. தேவ சத்தத்துக்கு செவி சாய்க்கிற தேவ பிள்ளைகளை தேவனை மகிமைப்படுத்தி துதிங்க. கர்த்தாவே, என்னை ஆட்கொண்டு நடத்துகிற தேவனாக கிறிஸ்துவே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாப்பாய் நடத்துகிற தேவனாக கர்த்தாவே, என் பிள்ளைகளையும் எங்களையும் குடும்பத்தையும் உங்களுடைய இரத்த கோட்டைகள் மறைத்து உன்னதமானவராக உங்களுடைய மறைவுக்குள் எங்களை ஒவ்வொருவரையும் கிருபையாக நடத்தினரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாம் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இயேசுவை போல ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கிற இந்த உலகத்தில் எந்த மனிதனால முடியாது, எந்தவித மனித சக்தியினால முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை விலகாத தேவன், நம்மை பற்றி கொண்டு இருக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் கிருபையாக தயவாக நமக்காக விழித்திருந்து காக்கிற தேவன். பொல்லாங்கனுக்கும் சொல்லாத கிரிகளோட ஆவிகளுக்கும் வானமண்டல பொல்லாத சேனர்களுடைய துரதன ஆவிகளுக்கும் தேவன் நம்மை விடுவித்து காத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்று இருக்கிறவர்கள் இன்றைக்கு இல்லை என்ற ஒரு நிலைமைகளெல்லாம் இன்றைக்கு எத்தனையோ இடங்களை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தயவாக குடும்பமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக ஆண்டவருக்கு ஒரு இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தயவாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களை எவ்வளவு கரிசனையோடு போஷித்து நடத்தினீரோ அதே போல கர்த்தாவே, எங்க தேசத்தையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நல்ல வாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் உறவுக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு புறஜாதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, மனதுருகும் அப்பா. எங்க தேசத்துல சீக்கிரத்திலே குறைந்து வந்து இருக்கிற இந்த கொரோனாவுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே, நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்திலே, அநேக பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே முற்றிலுமாக இந்த வியாதி இல்லை என்று நல்ல ஒரு சாட்சி ஜீவியம், ஒரு நல்ல சாட்சி கேட்கத்தக்க உடைய பிள்ளைகள் சாட்சி ஜீவியத்தோடு நன்றி சொல்ல அற்புதமாக உடைய கரத்தினாலே வல்லமை புறப்பட்டு போய் எந்த இடத்துலெல்லாம் இந்த வியாதியினாலே, இந்த தொற்றுனாலே, அன்று இந்த பயத்தினாலே மரணத்தை நோக்கி கலங்கி கொண்டு கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட சரீரத்தை நீர் தொடுபடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பொல்லாத கிரிகளோட ஆவிகளை அவனை விட்டு, அந்த பிள்ளைகளை விட்டு அவனுடைய கையை எடுக்கபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எடுக்கபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியனுடைய கையை அந்த பிள்ளைகள் மேல சரீரத்தின் மேல வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வல்லமை பிள்ளைகளோட சரீரத்தின் மேல அவயங்கள் மேல ஆண்டவரே வல்லமை புறப்பட்டு சுகம் அளிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வியாதிகள் முற்றிலுமாய் நீங்கட்டும். மூன்றாவது பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மூன்றாம் அலை இதை காட்டிலும் கொடூரமாய் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். அதை குழந்தைகளை தாக்குகிற நோயாய் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். தேவனே, மனதுருவீராக மனதுருவீராக மனம் இறங்கும் அப்பா. ஒரு குழந்தைகள் கூட அன்று இந்த வியாதியில அகப்படக்கூடாது. இப்பொழுது பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சுகமடையட்டும். இனி எந்த குழந்தை
குழந்தைகளுக்கு அப்பேற்பட்ட பாதிப்பு வராதபடி, கொள்ளை நோய்கள் வராதபடி, இந்த 3ஆம் நிலை ஆலை என்ற அந்த பயம் ஆண்டவர் வராதபடி, அந்த தொற்று பரவாதபடி இயேசுவே ஒரு வல்லமையுள்ள ஆண்டவரே தூதர்களுக்கு கட்டளையிட்டு தடை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இரங்கும். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆத்ம பாரத்தின் விசுவாசத்துக்கு தடை செய்வீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த 3ஆம் அலை என்ற அறிகுறிய வராதபடி காத்துக் கொள்கிறாங்க. எங்க தேசத்துல அத்தனை ஜனங்களும் அந்த பிள்ளைகளோட ஒவ்வொரு பிள்ளைகளோட பெற்றோர்களும் இப்பொழுதே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக அவர்கள் உள்ளத்துல நீர் உண்மையுள்ள தேவனாக கர்த்தர் துணையாய் இருப்பீர் என்று அந்த வியாதிகளுக்கு தடுத்து அவர்களை காப்பாற்றுவீர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க. இப்பொழுதே ஒவ்வொரு குழந்தைகள் மேல ஆண்டவரே வல்லமையுள்ள கரத்தை நீட்ட முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் குழந்தைகள் மேல ஆணி பாய்ந்த கரத்தினாலே உடைய ரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உன்னதமானவராக உடைய மறைவுக்குள் ஒவ்வொரு குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். குறிப்பாக விசுவாசிகளோட குடும்பங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே, அதே போல ஊழியக்காரர்களோட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் அநேக புறஜாதிகள் பிள்ளைகளையும் தேவ ஆவியானவருடைய ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்வீராக. சாத்தான் தொடாதபடி அவருடைய கைகள் எல்லாம் கட்டப்படும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய கிரிகைகள் எல்லாம் கட்டப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டவைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே இந்த 20 நாட்களாக கிருபையாய் நடத்தி இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளிலே ஆண்டவரே இன்னும் தளர்வுகள் கிடைக்கத்தக்க, அரசாங்கத்தில் இன்னும் தளர்வுகள் ஆண்டவர் கிடைக்கத்தக்க அற்புதம் செய்யுங்கப்பா. இயல்பு வாழ்க்கை திரும்ப அற்புதம் செய்யுங்கப்பா. முன்பு போல ஆண்டவரே பணிக்கு சொல்ல ஆண்டவர் அவங்களுடைய தொழில்கள் செய்ய ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த தளர்வுகள் முற்றிலுமாக மாறுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அரசாங்கத்திலே ஆண்டவரே இந்த வாய்ப்புகளை ஆண்டவரை கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்கும்படியாக இந்த வாய்ப்பை நீர் கொடுத்தமைக்காக நன்றி. வருகிற திங்கட்கிழமையிலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை எதிர்பார்க்கிற காரியங்கள் ஜெயமாய் மாறட்டும். எங்க ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் பதில் தந்து எங்க தேசத்திலே சமாதானம் உள்ள தேசமாய் தேவ ஆவியானவர் அழுகை செய்கிற தேசமாய் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சபையோராக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் ஜெபங்களை கேட்டதற்காக உட்கார்வமாக ஒரு சில பாடல்களை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஆர்வமாய் உற்சாகமாய் சந்தோஷமாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் மகிமைப்படுத்தி நாம் பாடி துதிக்க போகிறோம். உற்சாகமாக சந்தோஷமாக தேவனை பார்த்து நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நன்றி நாங்கள் நன்றி சொல்லி துதித்து பாடுவோமா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. ஏழத்தே இது வானத்தின் வாசல், எங்கேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏழ்வத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சன்னதி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சன்னதி பெருகும் என்று
சொன்னதை செய்யும் வரையும் என்னை கைவிடவே மாட்டீர். நீர் சொன்னதை செய்யும் வரையும் எங்களை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சன்னதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்களாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சன்னதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்களாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடவே மாட்டீர். நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். நான் செல்லும் இடமெல்லாம் என்னோட இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோப்புக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் ஆண்டவரே, ஒரு பெத்தேல் இது வானத்தின் வாசலா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் வரைக்கும் வாக்கு கொடுத்த தேவனே, நீர் வாக்கு மாறாதவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு வாக்கு தத்தமாய் நீர் சொன்னதை செய்யும் வரைக்கும் எங்கள் தேவனாக கர்த்தர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல கர்த்தர் என்னோடு இருந்து அவர் சொன்ன வாக்கு தத்தம் எனக்கு நிச்சயமாய் நிறைவேறும் வரைக்கும் என் விசுவாசத்தை நான் விட்டு விலகாதபடி, என் நம்பிக்கை தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு விலகாதபடி கர்த்தர் சொன்னதை செய்யும் வரைக்கும் அவருடைய பாதத்தை பண்டி கொண்டு முத்தம் செய்து நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு பெத்தலாய் இருக்கிறார், வானத்தின் வாசலாய் இருக்கிறார். இருக்கிற இடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுத்து
நிறைவேற்றுகிறா இருக்கிறார். நாம் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நாம் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிப்போமா? சபையில எப்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, சபையில எப்படி தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோமோ, சபையில எப்படி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தேவனுடைய கண்களுக்கு முன்பாக பயபக்தியை ஆராதிக்கிறோமோ, இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆராதனை, பக்தியுள்ள ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை, தெளிந்த ஞானமுள்ள ஆராதனை, தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆராதனை செய்வேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Father. வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறேன். நன்மை செய்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறேனப்பா. என்னுடைய பரிசுத்த அலங்காரத்தோடு நான் ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு நான் உமக்கு ஆராதிப்பேன் என்று சொல்லுமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையாக உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையாக உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே, உம்மை ஆராதிப்பேன். தினம் காத்தவரே, உம்மை ஆராதிப்பேன். என்னை காண்பவரே, உம்மை ஆராதிப்பேன். எங்களை காப்பவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். ஒரு தோளை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அறிந்து ஆராதிப்பேன். ஒரு தோளை ஏந்தி ஆராதிப்பேன். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவர், என் குடும்பத்தை காக்கிற தேவனே, காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஆராதனை செய்வோமா? ஆராதனை உமக்கே. 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 2 மாத காலமாக சிறகுகளில் நிழலிட என்றென்றும் மகிழ செய்து 40 நாட்களுக்கு மேலாய் சிறகுகளில் நிழலிட என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே, எங்கள் துணையாளரே, என் புதியைக்கு பாத்திரரே. தூய
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நடத்தினரே, போஷித்திரே, காத்திரே. அல்லேலூயா. 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 எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. பலவீனங்கள் நேரங்களிலே, தீமை சூழ்ந்து கொள்ளுகிற வேளையிலும், இக்கட்டான காலங்களிலும் கூட உம்முடைய பலத்தினால காண்றே நடத்தினரே. தீமைகளிலிருந்து விலக்கி பாதுகாத்திரே. எங்களுக்கு உம்முடைய பலத்தை கொடுத்து தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, திடப்படுத்தி, சகாயம் செய்து வந்தவரே, பாதுகாத்து வந்தவரே, என் பிள்ளைகளையும் எங்களையும் ஆண்டவரே உடைய கிருபை இரக்கத்தினாலே தயவு பாராட்டினீரே. நன்றி, 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 நன்றி. எங்க தேசத்தையும் அமிதமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் மேலே எவ்வளவு அன்பு வைத்தீரோ அதை காட்டிலும் ஆண்டவரே 1000 மடங்கு எத்தனையோ அறியாத ஜனங்கள் மேல எங்களுக்காக ஒரு விசை இரக்கம் பாராட்டி அவர்களை தப்பிமித்து குணமாக்கி சுகப்படுத்தி அவர்களையும் எங்களை போல பலப்படுத்தி சகாயம் செய்து நீர் இந்த உலகத்துல வந்த நோக்கம், நீர் உலகத்துல அவர்களுக்கும் சிந்தின ரத்தத்தை நோக்கம், நீர் அவர்களுக்கும் பாவங்களை மன்னிப்பீர் என்ற அந்த நோக்கம், நீர் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து ஒரு மீட்பை கொடுத்து தேவ ராஜ்யத்துக்கு நீயும் என் சொந்தக்காரர் என்று அறிந்து கொள்ளத்தக்க உங்களுடைய வார்த்தையை அனுப்பி தேற்றி நீர் உண்மையுள்ள தேவன் என்று விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நீர் உண்மையுள்ள கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அவர்கள் மனக்கண்கள் உடைக்கப்படட்டும், உருட்டாட்டங்கள் உடைக்கப்படட்டும், மூட பழக்க வழக்கங்கள் உடைக்கப்படட்டும். தேவனாக கர்த்தர் ஒருவரே ஜீவனுள்ளவர் இயேசு கிறிஸ்து அறியப்படட்டும். உண்மையுள்ள தேவன் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு வைராக்கியத்தை அவர்களுக்கு தாருமாட்டவரே. அவர்களுக்காக பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் ஜபங்களுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளோட பாவங்களை மன்னிங்க. ஒரு பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளை காப்பாற்றுங்க. எங்கள் சொந்த பந்தங்களிலே இழப்புகள் வரக்கூடாது. எங்கள் நெருங்கி இருக்கிற பிள்ளைகளிடத்தில் இழப்புகள் வரக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாது. ஒரு ரத்த கோட்டைகள் மறைத்து ஜெபிக்கணும். இயேசுவின் ரத்தத்தினால ஜெபிக்கணும். ரத்தத்தினாலே ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோமாக. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எவ்வளோ பேர் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் சாட்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம் ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு சின்ன அறிவிப்பு என்னவென்றால், நீங்கள் தயவாய் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவையின்றி அனாவசியமாக யாரும் தயவு செய்து வெளியிலே புறப்பட்டு போக வேண்டாம். தயவு செய்து யாரும் அங்கே இங்கே சுற்றி திரியாதீர்கள். அப்படி போக வேண்டுமென்றால் அரசாங்கத்தின் அனுமதியோடு இருக்கக்கூடிய நீங்கள் 2 மாஸ்க்குகள் அணிந்து கொண்டு பாதுகாப்பாய் போய் திரும்பி வர ஆண்டவர் உணர்த்தும் போது அதை செய்யும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பாதிப்பு குறைந்து கொண்டு வருகிறது. எனவே நம்ம வெளியில் போய் நம்மளுடைய நேரத்தை வீணாக்கலாம் என்று சொல்லி இருக்காதீங்க. தேவையின்றி தயவு செய்து போகாதீங்க.
இன்னும் இந்த வீரியம் குறையாதபடி திருப்பூர் மாவட்டத்திலும், கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்திலும் அதிகமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே அதில் ஜாக்கிரதை இருங்கள், நல்லா ஜெபித்து கொண்டிருங்கள். நேரத்தை வீணாக்காமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அதன் நிமித்தமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுதும் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் தியானிக்க போகிறோம். நம் கண்களை மூடி நாம் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோமா? உன்னதமான தேவகுமாரனாகிய கர்த்தாவே, உன் கருத்தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாளில் இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படுத்தி கொள்ள உங்களுடைய வார்த்தை வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் அது ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு மிகுந்த பாதுகாப்பும் தைரியத்தையும் கொடுக்க எங்களுக்கு ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நீர் ஆண்டவர் பேசுகிற உங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திலும் பலப்படுத்தும்படியாக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கேட்கிற பிள்ளைகள், ஆர்வத்தோடு இருக்கிற பிள்ளைகள், வசனத்தின் ஆண்டவரே கேட்டு அதன்படி ஆண்டவர் வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நூறத்தனையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. நாம் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு சங்கீதத்தில் 37வது சங்கீதத்தில் அங்கே சொல்லப்படுகிற 27வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். தீமையை விட்டு விலகு, தீமையை விட்டு விலகி நன்மை செய், நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய், என்றென்றைக்கும் நீ நிலைத்திருக்க முடியும். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். கர்த்தர் எப்பொழுதுமே நியாயமான காரியத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவர், அவர் விருப்பப்படுகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர் தம்முடைய தேவ பிள்ளைகளாக நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களை என்றென்றைக்கும் தேவனாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பாதுகாப்பாய் அவர்களை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய இந்த 2 காரியங்கள் நல்ல 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான தேவ வார்த்தை, தீமையான காரியங்களை செய்வதை விட்டு உன்னால் கூடுமான வரைக்கும் இந்த நான் இருக்கிற காலங்களிலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மட்டுமல்ல, தேவனுடைய இருதயத்துக்கும் கண்களுக்கும் பிரயோஜனமாய் உன்னால் இயன்றதை நன்மை செய் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நன்மை செய்கிறவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். ஆனால் தீமை செய்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அதை கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடுவது போல அநேக இன்றைக்கு தீமைகளை செய்வதற்கு அநேக ஜனங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இதில் குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற தேவ வார்த்தை என்னவென்றால், தீமையை விட்டு நீ நன்மை செய் என்று ஒரு அழகாய் இந்த காரியத்தை சொல்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்களில மட்டுமல்ல, ஆதாம் ஏவாள் காலங்களிலும் கூட பாருங்க, காயின் ஆபேலோட காரியத்துல கூட பாருங்க, சகோதரர்களுக்குள்ள பாருங்க ஒரு வருமானம் இல்லாதபடி ஒரு சகோதரனுக்கு ஆபேலுக்கு விரோதமாக காயின் என்ன செய்தான்? அவனை கொன்று போடும்படியாக அந்த தீமையான அந்த காரியத்தை, அவனுடைய சரீரத்தை கொன்று போடுற அளவுக்கு அந்த காரியத்துக்கு, துணிகரமான அந்த பாவ காரியத்துக்கு அவனுக்கு கேடு உண்டாக, கெடுதி உண்டாக அந்நாட்களிலேயே ஆதி நாட்களில் அந்த காரியம், அந்த பிசாசானவன் தந்திரமான அந்த காரியத்தை செய்ததாக பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி காலங்களிலே நன்மை செய்கிறவர் ஒருவரும் இல்லையே. நன்மை செய்வதற்குத்தான் கர்த்தர் சுற்றி தெரிந்ததாக நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு சபையில சாட்சியா இருக்கிறவர்கள் கூட சில வேளையில தந்திரமான அந்த ஆவிக்கு இடம் கொடுத்து சில பேரை நமக்கு விரோதமாக யார் பேசுகிறார்களோ, யார் குடும்பத்தில் நமக்கு விரோதமாக பல காரியங்கள் விரோதமாக செய்கிறார்களோ, அவர்களுக்கு சரிக்கு சரியாக தீமையான காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம்.
தீமையான சிந்தைகளை உண்டாக்குறத பார்க்குறோம், தீமையான வார்த்தைகளை பேசுறத பார்க்குறோம், தீமையான அந்த காரியத்தை செயல்படுவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில இது வந்து எப்படி நினைக்கிறார்கள் என்றால், அவன் அப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, நாம பதிலுக்கு இது செய்யணும், அப்பதான் என்னுடைய ஆத்மா என்னுடைய எப்படி இருக்கும், சந்தோஷப்படும். அந்த சந்தோஷப்படுறது நம்ம ஆத்மா சந்தோஷப்படாது. நம்ம ஆத்மா வந்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். ஆனா பிசாசுடைய கிரியை தான் சந்தோஷப்படும். அசுத்தாவி தான் இந்த காரியத்தையும் சிந்தையும் கொடுப்பான். ஆனா பிசாசானவன் சந்தோஷப்படுவதற்கு நம்மை ஒரு கருவியாக எடுத்து அவன் என்ன செய்யறான்னா பயன்படுத்துகிறத நீங்க மறந்து விடக்கூடாது. நம்மை அதாவது யார் ஆண்டுடைய வார்த்தைக்கு இடம் கொடாதபடி சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறாங்களோ அவன் என்ன செய்யறான்னா நம்மை வைத்து, அப்படிப்பட்டவர்களை வைத்து அவனுடைய திட்டங்களையும் அவனுடைய காரியங்களையும் தேவனுக்கு விரோதமாக அந்த காரியத்தை செய்வதற்கு, தேவனுடைய இருதயத்துக்கு மாறாய் தீமையான காரியங்களை செய்வதற்கு நம்மளை ஒரு ஆயுதமாய் எடுத்து பயன்படுத்துவார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. எனவே ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், தீமை செய்கிற காரியம். இந்த உலகமே அநேகர் பார்த்தீங்கன்னா தீமையான காரியத்தை தான் செய்கிறார்கள். அதுல ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறார்கள். அந்த தீமையான காரியத்தை செய்யும்போது, மற்றவர்களுக்கு கெடுக்கும் போது, மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பும் போது, மற்றவர்களுக்கு விரோதமான தீமையான காரியத்தை செய்யும் போது அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்று பார்க்கிறார்கள். அதுதான் தவறு. அந்த சந்தோஷத்துக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு, ஒரு கெடுதி இருக்கு என்று அவங்க நினைக்க பார்க்கல. இப்போ வாழை எடுத்தவன் பழமொழி சொல்றாங்க, ஒரு கத்தி எடுத்தவன் கத்தினால சாவான், வாழை எடுத்தவன் வாழினால் சாவான். நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் அறுக்கப்படும். அப்ப நம்ம ஒருத்தருக்கு தீமை செய்யும் போது அந்த தீமையாக வாசற்படியில படுத்து கொண்டிருக்கும். எதுக்கு? நமக்கு அதே தீமை திரும்பி வருவதற்கு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எனவே இந்த இடத்துல தெளிவாக சங்கீதக்காரன் நிமித்தமாக சொல்லப்படுகிற வார்த்தை, தீமையை விட்டு நீ நன்மை செய். இதுவரைக்கும் நீ தீமை செய்திருக்கலாம், பரவாயில்ல. இனி இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் காண்பிக்கும் வழியில நீ நடக்க வேண்டியதை தவிர தீமை செய்வதற்காக அதற்காக அழைக்கப்படவில்லை. எனவே தீமை செய்து விட்டு நன்மை செய். இன்றைக்கு அன்றைய நாட்களில சங்கீதக்காரன் தாவீதுக்கு விரோதமாக சவுல் என்ன செஞ்சாப்ல, அநேக முறை தாவீதை கொல்லும்படியாக, தாவீதுக்கு விரோதமாக எழும்பும்படியாக அவனால் ஒரு பகற்று காய் போல என்ன சொல்றான், தாவீதை பின்தொடர்ந்தே வந்திருக்கான். அநேக முறை தாவீதை கொல்லும்படியாக அந்த தீமையான காரியத்தை சாத்தான் அவனுக்குள்ள புகுந்து தாவீதை எப்படியாகவும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மகனை எப்படியாகவும் கொல்ல வேண்டும், அவனை அடிக்க வேண்டும் என்பதற்காக சவுலை வந்து ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தினதாக பார்க்கிறோம். ஆனால் கடைசி முடிவு என்ன ஆயிடுச்சு, தாவீது தேவனோட மகனாய் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற சாட்சியா இருந்ததுனால தான் தாவீதை கர்த்தர் போன இடமெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார், தாவீதை பாதுகாத்ததாக பார்க்கிறோம். ஆனா தாவீதும் பதிலுக்கு நானும் தீமை செய்ய வேண்டும் என்று 2 முறை தாவீதுக்கு வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. சவுலை கொல்லும்படியாக, தன்னுடைய மகனாரையே கொல்லும்படியாக 2 தடவை ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலும் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல ஒரு என்னுடைய கை படலாகாது என்று அவன் தீர்மானித்தான். தேவ மனுஷன் கர்த்தர் எப்படி என்னை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்தாரோ அதே போலதான் சவுலையும் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். எனவே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேல நான் ஒரு பாடும் தீமையான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் ஒரு உறுதிமொழி எடுக்கிறான். இன்றைக்கு நம்ம அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, ஒருத்தர் ஒரு தீமை செஞ்சுட்டா சரி, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளா இருக்கட்டும், ஊழியக்காரர்களா இருக்கட்டும், உடன்படிக்கை யாரா இருந்தாலும் ஒரு தீமையான வார்த்தைகள், தீமையான ஒரு சிந்தைகள், காரியங்கள் செய்துட்டா உடனே அவங்களை எப்படியாவது டைவர்ட் பண்ண வேண்டும், அவங்களுக்கு சரி பதில் கொடுக்க வேண்டும். இந்த காரியத்தை செய்வதனால தான் அவன் வாழ்க்கையில நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு என்ன செய்கிறார், தடை செய்கிறார். அப்ப எனவே ஒருவர் தீமை செய்கிறார் என்றால் நம்ம என்ன செய்யணும்னா, நன்மை அந்த தீமையிலற்று நன்மை செய்வதற்கு என்ன செய்யணும்னா நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். எனவே நன்மை செய்வதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் தவிர தீமை செய்வதற்காக அழைக்கவில்லை. அதனாலதான் தாவீது பாருங்க, அவன் நன்மை செய்தனால சவுலை 2 முறை கொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கூட ஆனா சவுலை கொல்லாதபடி காப்பாற்றினதற்காக ஆண்டவர் சொல்றார், அவன் வாழ்நாள் முழுவதும், சவுல் மட்டுமா, தன்னுடைய சொந்த மகனாக அப்சலோம் கூட, கடைசியில் இந்த தீமை செய்தவர்களோட நிலைமை என்ன ஆச்சு பார்த்தீங்களா, சவுல் அந்த ஈட்டியை குத்தி 4 சேர்த்துட்டான். அதை பார்க்குறோம். அப்சலோம் தன்னுடைய மகன் கருவாடி மரத்தில் என்ன ஆச்சு, அழகா தொங்கப்பட்டதாக பார்க்கணும். கடைசியில் அவனும் அவனோட ஆட்கள் என்ன செஞ்சுட்டாங்க, தாவீதோட ஆட்கள் வெட்டி கொன்று போட்டுட்டாங்க.
இப்படிதான் நம்ம தீமை செய்யும்போது தீமை வாசல் படியில படுக்கும். தீமைக்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும் என்று அழகாக கர்த்தர் நமக்கு வேதத்தின் நிமித்தமாக அழகா சொல்லி கொடுக்கிறார். நல்லா கவனிக்க. தீமையை விட்டு விலகி நீ நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். பிழைத்திருப்பாய் கூட நம்ம வச்சுக்கலாம். நிலைத்திருப்பாய் என்ற கர்த்தருடைய சமூகத்துல நீ நிலைத்திருக்க முடியும். தேவ பரிசுத்தத்துல நீ நிலைத்திருக்க முடியும். உன்னுடைய ஆசீர்வாதத்துல நீ நிலைத்திருக்க முடியும். உன்னுடைய பாதுகாப்புல நீ நிலைத்திருக்க முடியும். இவையெல்லாம் நீ சொல்ற தேவ ராஜ்யத்துல கூட நீ நினைச்ச முடியும், நிலைத்திருக்க முடியும். இந்த பூமியில நீடித்த நாட்களாய் நீ திருப்தியாய் நீ விரும்பிய பிரகாரமாக உன்னை திருப்தியாய் நடத்தி கர்த்தர் உன்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தந்து உன்னை எல்லா ஜனங்களுக்கு மத்தியில உன்னை உயர்ந்தவனாக உன்னை நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. சாதாரண காரியம்தான். கேடு விதைக்கிறவன் கேடுதான் அறுப்பான். அப்ப அந்த தீமையை எவ்வளவு ஒரு அபாயகரமானது பாருங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு தீமையை செய்கிற அந்த சிந்தை வந்துட்டா அவனுக்குள்ள அசுத்தாவின் கிரிகை என்ன ஆகும்? அவனோட முழு ஆசீர்வாதத்தையும் என்ன பிடுங்கிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்கள், பிழைத்திருக்கிறவர்கள். எனவே தீமைக்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு ஒரு சின்ன சின்ன ஊழியத்தின் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையும் நமக்கு தீமை செய்கிற அந்த சிந்தை வரக்கூடாது. அந்த தீமையான சிந்தை கொடுப்பவன் யார் என்றால் அசுத்தாவி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். ஆண்டவர் பாருங்க, நியாயமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆர்வப்படுகிறார், விருப்பப்படுகிறார். அப்படிப்பட்டவர் தேவனாக கர்த்தர் சொல்றாரு. அப்படிப்பட்ட நியாயமான காரியத்தை செய்கிற அந்த மனுஷன் தேவனுடைய விருப்பத்துக்கு பிரகாரமாக செய்கிற மனுஷன் எப்படிப்பட்டவராக இருப்பானா, அவருடைய பரிசுத்தவான்களாய் அவர்கள் தேவனுக்கு முன்பாக காணப்படுவார்கள். அப்போ நியாயமான காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் செய்யும்போது அது தேவனுடைய இதயத்துக்கு மிகுந்த பிரியமா இருப்பதனால அவர்களை ஒருபோதும் கர்த்தர் என்ன செய்வாரு? கைவிடாமல் அவர்களை தப்பிவித்து பாதுகாக்குவார். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பது என்ன காரணம் என்றால் தீமையை விட்டு விலகி நன்மை செய்வதனால தான். அப்ப நம்ம நன்மை செய்யும் போது பரிசுத்த ஜனங்களாகிய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். அது ஹல்லேலூயா. அவங்க எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் காக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு பாதுகாப்பு, நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், எப்பேற்பட்ட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எவ்வளவுதான் செக்யூரிட்டி கார்டு வச்சாலும் கூட இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அதுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எந்த ரூபத்தில் வருது, எப்படி வருது, எந்த சூழ்நிலையில் வருது, அது இன்று யாருக்குமே கண்களில பார்க்க முடியாத ஒரு வியாதி. அந்த கொடூரமான வியாதியிலிருந்து இன்றைக்கு நீங்களும் நானும் இது வரைக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம்னா, காக்கப்படுகிறோம்னா அது தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிற உயிர் பிச்சை. நம்ம அந்த தீமை செய்யாத அந்த சிந்தை என்றைக்கு உன் வாழ்க்கையில நிலைத்திருக்கிறதோ, தீமைக்கு இடம் கொடாதபடி என்றைக்கு உன் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொண்டு தேவனுடைய நியாயத்தின் பிரகாரமாக அவர் விருப்பத்துக்கு ஏற்ற பிரகாரம் நீ இருக்கிறாயோ, அப்பொழுது உன்னை தேவனாக கர்த்தர் பாதுகாப்பார், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இக்கட்டான சூழ்நிலையில நம்ம காலங்களில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாதிப்பு உண்டான காலங்களில் இருக்கிறோம். எனவே சத்துருவோட கையிலிருந்து நம்மை முற்றிலுமாக அந்த தீமையான காரியத்திலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்க அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா உண்மையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான காலம், ஒரு பிரச்சனை உள்ள ஒரு காலமா இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் தீமையாய் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். நம்மையும் நாமே பாதுகாக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிற நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆண்டவர் நம்மளை காக்கிற தேவன், ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், பாதுகாக்கிறேன் என்று சங்கீதக்காரனுக்கு சொன்னது போலதான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் போக்கையும் வரத்தையும் காப்பேன், உன் ஆத்துமாவை காப்பேன் என்று சங்கீதக்காரன் நிமித்தமாக நம்ம வாசிக்கிறோம். அது வாக்கு தத்தமாக வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாக்க ஒரு உண்மையுள்ள தகப்பனா இருக்கிறார், ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிறார், நம்மை பிரதான ஒரு மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பொல்லாத சத்துரு நம்மை சூழ்ந்து வருகும்போது, சத்துருவின் சேனை
நம்மை தாக்க வரும்போது, தீமையை கொண்டு வரும்போது, தேவன் அவைகளிலிருந்து விடுவித்து நம்மை காத்துக் கொள்வதற்கு ஒரு வாக்கு மாறாதவராய் இருந்து நம்மை இம்மட்டும் என்ன செய்றார்? பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நமக்கு உண்மையுள்ள ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா என்று சொல்லுவோமா? 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கர்ல புதிய ஏற்பாட்டுல அந்த 3ஆம் அதிகாரத்துல எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல 2வது வசனத்தை வாசிப்போம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இங்க நல்லா கவனிங்க. 2 தெசலோனிக்கர்ல சொல்லுவா பவுல் எழுதின வார்த்தை என்னன்னா, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்களுடைய கைகளிலிருந்தும் நாங்கள் என்றென்றைக்கும் விடுவிக்கப்படும்படியாக எங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒரு பாரத்தை சுமந்து நாம் ஜெபிக்க வேண்டிய கடமையில இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு துர்குணம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர், சத்துரு மட்டுமல்ல, அசுத்த ஆவி சத்துருகள் ஆகிய மனிதர்களும் கூட இருக்கிறார்கள். துர்குணம் உள்ளவர்கள், நற்குணம் உள்ளவர்களால பார்க்கவும் முடியாது, நன்மை செய்கிறவர்கள் பார்க்கவும் முடியாது. துன்மார்க்கர்களை தான் அதிகமா பார்க்க முடியுது, சத்துருக்களை தான் அதிகமா பார்க்க முடியுது. இந்த துன்மார்க்கனுடைய அந்த குணங்கள், அந்த துர்குணம், அந்த பொல்லாத மனிதர்களுடைய கைகளிலிருந்து நம்மை விடுவித்து காத்து கொள்வதற்காக நீங்களும் நான் என்ன செய்யணும் என்றால், ஒருவர் பாரத்தை சுமந்து என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவராக ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். அப்போ சில நாட்கள் அதான் செஞ்சாங்க. அப்படி எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 3ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், அதாவது பலப்படுத்துவார். கர்த்தர் உண்மையா இருக்கிறதுனால அவர் என்ன உங்களை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்தி அந்த பொல்லாத துர்குணமுள்ள மனுஷனுடைய கரத்திலிருந்தும் அசுத்த ஆவியின் கிரிகளோட அந்த தீமையிலிருந்தும் என்ன செய்வார்? உங்களை விலக்கி காத்துக் கொள்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தீமையிலிருந்து உங்களை முற்றிலுமாக என்ன செய்வார்? விலக்கி காத்துக் கொள்வேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனை வராம நான் பாதுகாப்பேன். எத்தனை நேரம் பாதுகாக்க முடியும்? எவ்வளவு மணி நேரம் பாதுகாக்க முடியும்? எவ்வளவு நேரம் தான் உங்களை பாதுகாக்க முடியும்? எவ்வளவு நாள், எவ்வளவு காலம் தான் பாதுகாக்க முடியும்? ஆனா ஆண்டவர் ஒரு பிள்ளைய மேல ஒரு இரக்கம் வைத்தார்னா, அந்த தீமை என்ற காரியத்தை விட்டு விலகி தேவன் சொல்லுகிற காண்பிக்கிற அந்த நன்மையான காரியத்தில் அவரை போல நாம் மாறும்போது, நடக்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு கிரிகையிலிருந்து, இப்படிப்பட்ட துர்குணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்து, அந்த பொல்லாத சாத்தானுடைய கிரிகையோட ஆவிகள் இருந்து, அவன் காண்பிக்கிற எல்லாவித நமக்கு விரோதமான அந்த தீமையிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? பாதுகாக்க அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போஸ்தலர்கள் காலத்துல பார்த்துட்டீங்கன்னா, அங்க பவுலுக்கு துர்குணம் உள்ள மனிதர்கள் என்ன செய்யறாங்க? அந்த நாட்களிலே அவருக்கு விரோதமாக, அதாவது யூதர்கள், பவுலுக்கு விரோதமாக யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர் அநேகர் என்ன பவுலை குறித்து விரோதமாக யூதர்கள் பேசுகிறார்கள். என்னவென்றால், இவர்கள் எப்படி பவுலுக்கு விரோதமாக எழுப்புறாருன்னா, எந்த இடத்திலும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பவுல் என்ன செய்யக்கூடாது? பிரசங்கிக்க கூடாது, நற்செய்தி பரவிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, அவர் நித்திய ஜீவனை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கிக்க கூடாது, சுவிசேஷம் அறிவிக்க கூடாது என்று அன்றைக்கே சத்துருவாய் இருக்கக்கூடிய அந்த கிரிகளோட ஆவிகள் யூத ஜனங்களுக்குள்ள புறப்பட்டு போய் என்ன செய்யறாங்கன்னா, பவுலோட அந்த ஊழியத்தையும் அந்த நற்செய்தி சுவிசேஷ பணியையும் தடை செய்வதற்கு அநேக யூதர்கள் எப்படி இருந்தாங்க? தேவனுடைய வார்த்தைக்கும் பவுலுக்கும் விரோதமாக என்ன செய்த தடை செய்வதற்காக தீமையான காரியத்தை என்ன செய்தார்கள்? விரோதமாக செய்வதற்கு பவுலை தடை செய்ததாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள ஆகமத்துல 18ஆம் அதிகாரத்துல எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 18ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிப்போம். இவன் தேவ பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி, இவன் தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். மனுஷனுக்கு இவன் போதிக்கிறதாக அவர்கள் என்ன செய்யறா சொல்லுகிறதாக பார்க்கிறோம். மனுஷனுக்கு இவன் போதிக்கிறதாக சொல்லப்படுகிறார்கள் அவர்கள். அடுத்த வாசிங்க. பவுல் பேசுவதற்கு எத்தனைப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி, யூதர்களே, இது ஒரு நியாயமா அல்லது பொல்லாத நடையா இருக்குமேயானால்
நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாய் இருக்கும். இங்க கொஞ்ச நாள கவனிங்க. நான் சொல்லுகிற வார்த்தை என்றால் இங்க அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல 12:13 சொல்லப்படுகிற வார்த்தை, கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாக எழும்பி அவனை நியாயஸ்தானத்துக்கு முன்பாக கொண்டு போனார்கள். பவுலுக்கு விரோதமாக யூதர்கள் எழுப்பி நியாயஸ்தானம், அதாவது நியாயம் தீர்க்கிற அதிகாரியாகிய அந்த நாட்களில் அவர்களிடத்துல பவுலை என்ன செய்ய சிறை கைதியை போல கொண்டு போய் அங்க என்ன சொல்லுகிறார்னா, பவுலை குறித்து இவன் வேத பிரமாணத்துக்கு விபரீதமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷர்களுக்குள்ள போதிக்கிறான் என்றான். அல்லேலூயா. அப்ப இவன் வேத பிரமாணம் மோசையோடு அந்த அந்த நியாயப்பிரமாணத்தை வைத்துக்கொண்டு மோசைக்கு விரோதமாக நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இந்த பவுலானவன் போதிக்கிறான் என்று அவனை குறித்து என்ன சொல்றாரு, அவன் போதித்து தேவனை சேவிக்கும்படியாக போதிக்கிறான் என்று மனுஷனை போதிக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க, நியாயஸ்தானத்தில் கொண்டு போய் அங்க என்ன சொன்னாங்க, ஒப்பு கொடுக்கிறதாக பார்க்கிறோம். அங்க பார்த்துட்டு இன்னொரு இடத்துல அதற்கு முன்பாக கர்த்தர் அழகாக பவுலுக்கு என்ன செய்யறாருன்னா, அவர் தரிசனத்தை தன்னை இப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு வரும், உனக்கு ஒரு தீமையான காரியத்தை கொண்டு வருவாங்க, உனக்கு விரோதமாக குற்றம் சுமப்பார்கள் என்று சொல்லி அங்க தெளிவாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல உள்ள வசனத்தின் பிறகு பவுலுக்கு முன்னெச்சரிக்கையாக என்ன சொல்றாரு, கற்றுக் கொடுக்கிறதாக அதை வெளிப்படுத்துறதாக பார்க்கிறோம். அங்க பவுலுக்கு அந்த அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல 9:10 ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இருக்காது. இது மௌனமா இருக்கக்கூடிய காலம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, நீ தைரியமாய் பேசு, நான் உன் கூட இருக்கிறேன். இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் போய் பேசு, மௌனமா மட்டும் தயவு செய்து இருந்துராதே. இது மௌனமா இருக்கிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, அழைக்கப்படவில்லை. தைரியமா நீ பேச, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 10ஆம் வசனத்துல, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல கை போடுவதற்கு நான் விட மாட்டேன். பாத்தீங்களா, இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். நீ தைரியமா பேசு, யாரா இருந்தா நான் பாத்துக்கிறேன், ஆனா உன் மேல ஒரு மனுஷன் கூட கை போடுவதற்கு நான் தயவு என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். அப்ப எவ்வளவு ஒரு பாதுகாப்பு ஆண்டு கொடுக்கிறார். எப்பேற்பட்ட தீமையான மொழிகள் வார்த்தைகள் அவனுக்கு விரோதமா எழும்பினாலும் கூட பவுல் மேல ஒரு கை போடாத அளவுக்கு கடைசி ஆண்டு வார்த்தை எப்படிப்பட்டதா இருந்தது, உண்மையுள்ளதா இருந்தார். அவர் உண்மையுள்ளவர். இப்போ உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன் மேல கைப்படுவதில்லை. இந்த பட்டணம் எனக்கு அநேக ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்ப என்ன, ஒருவரும் உன் மேல கை போட நான் விட மாட்டேன். இதுதான் வாக்கு தத்துவம். இப்ப ஆண்டுடைய சமூகத்துல தீமை செய்யாதபடி நன்மை செய்கிற எந்த ஜனங்களா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில எந்த தீமையான கிரியைகள் மேற்க வந்தாலும், எந்த மனிதர்கள் சத்துருவா உன் மேல எழும்பினாலும், உன் ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் உன் தலையில இருக்கக்கூடிய ஒரு முடி கூட கீழே என்ன செய்ய முடியாது, விழ முடியாது என்று கர்த்தர் சொல்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அதுக்காக ஆண்டவர் என்ன அந்த இடத்துல இயேசு தெளிவாக சொல்லப்படுகிற வார்த்தை, இந்த தீமையிலிருந்து நம்மை முழுமையாய் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு, அதாவது ரட்சித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தவறாமல் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு மாறாய் இந்த உலகத்துக்கு ஆண்டவரே புறம்பான அந்த காரியத்துக்கு நான் ஈடுபடாதபடி, தீமையான சிந்தைகளுக்கும் அந்த காரியங்களுக்கும் ஆண்டவரே என்னோட ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடாதபடி என்னை நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று அனுதினமும் நீ போராடி 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 ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவே நமக்கு அழகாய் ஜெபத்துல கற்றுக் கொடுக்கிறதாக பார்க்கிறோம். அங்கே திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்லப்படுகிற 13ஆவது வசனத்தை வாசிப்போம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், எங்களை சோதனைக்காரனாகி அவனுக்கு எங்களை உட்கொள்ளாத, அவனுக்குள்ளர நாங்கள் போகாதபடி, அவன் கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடாதபடி, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் இந்த உலகம் தீமைப்படுகிற தீமையான காரியங்கள் செய்கிற அந்த தீமையான இந்த உலகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. ராஜ்யமும் போதுங்க. அப்போ தீமையான இந்த உலகத்துல, தீமையான காரியம் நிறைந்த இந்த உலகத்துல, பொல்லாத மனிதர்கள் தீமை செய்யற இந்த காரியங்களை இந்த காலத்துல எங்களை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே, எங்களை ஒரு ரட்சித்து எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தீமையிலிருந்து எங்களை இந்த சோதனைக்காரனிலிருந்து எங்களை சோதனைக்கு உட்படாதபடி, சோதனைக்காரனுக்கு நாங்கள் இடம் கொடாதபடி, அந்த தீமையான பிரியிலிருந்து எங்களை விடுவித்து காத்துக்கொள்ள உங்களுடைய ரட்சிப்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இது அனுதினமும் நம்ம வாழ்க்கையில நம்மை அர்ப்பணித்து, நம் குடும்பங்களை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமை. ஜெபத்தில் இது ரொம்ப முக்கியமான காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே தான் ஆண்டவருடைய சமூகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில
தீமையை விட்டு விலகி நீ உன்னை காத்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பாதுகாப்பதற்கு வாக்கு மாறாதவராய் உண்மையுள்ள தகப்பனாய் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். இன்றைய நாட்களில் உங்களை அநேகரும் இன்றைக்கு என்ன மரணம் என்கிற அந்த பயம், தீமை செய்கிற ஒரு பயம், தீமை செய்கிறவர்களோட பயம், நமக்கு விரோதமாய் புறப்படுகிற அந்த கிரிகளோட ஆவிகளுக்கு ஒரு பயம், நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோமே, பேசிட்டோமே, அவங்களுக்கு தகாத காரியத்தை ஏதோ நம்ம செய்துட்டோமே, இதனால நமக்கு அவங்க பதிலுக்கு நமக்கு தீமை செய்து விடுவார்களோ, குடும்பத்துக்கு விரோதமாக மந்திர தந்திரங்கள் கொண்டு வருவாங்களோ, இல்லை பில்லி சூனி வச்சிருவாங்களோ, இல்லாட்டி வேற ஏதாவது நம்மை அழித்து விடுவார்களோ, கொன்று போடுவாங்களோ, இல்லை விஷத்தை வச்சிருவாங்களோ, இல்லை மரணத்துக்கு ஏதுவான, குடும்பத்தை அழிவுக்கு ஏதுவான, குடும்பத்துக்கு விரோதமாக ஏதாவது தீமையான காரியத்தை செய்து விடுவார்களோ என்று உங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம், எந்தவித கிரிகைகள் இருக்கலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கிரிகைகளை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த நேரத்தில் ஏசாயா 41 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 41 அதிகாரத்தில் 10, 11, 12, 13 எடுத்து வாசிங்க. பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இதோ இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கக்கூடிய எந்த மனிதனா இருந்தாலும் அவர் வெட்கப்பட்டு இலட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள், உன்னோடு யாரெல்லாம் எதிர்த்து நின்று பேசுகிறார்களோ நாசமாகி ஒன்றுமில்லாமல் நாசமாகி போய் விடுவார்கள். உன்னோடு யாரெல்லாம் போராடுகிறார்கள், எதிர்த்து போராடுகிறார்களோ, நீ அவர்களை மீண்டும் அவர்களை தேடி பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட நீ அவர்களை பார்க்க முடியாது. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர், உன்னோடு யாரெல்லாம் யுத்தம் பண்ணி உன்னை மேற்கொள்ளலாம் வந்திருக்கிற அந்த மனுஷர் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஒன்றுமில்லாத மனிதர்களாய் அவர்கள் என்ன சொல்ற மறைந்து போவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் போதும். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் வாசிங்க, நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா என்ற தீர்க்கதரிசியை தெளிவாக நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற வார்த்தையை கவனிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாத, நான் உன் தேவன். உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் கரத்தினாலே நான் உன்னை என்ன செய்வேன்? தாங்குவேன். ஹல்லேலூயா. இதோ உன்மேலே எரிச்சலா இருக்கக்கூடிய எந்த மனிதனா இருந்தாலும் சரி, அவர்கள் வெட்கப்படுவார்கள். உனக்கு விரோதமாக யாரெல்லாம் எழுப்பி வந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் துக்கப்படுவார்கள். அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் சங்கரிக்கப்படுவார்கள். ஒருவேளை நீ அவர்களை போய் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று போனாலும் கூட அவர்களை ஒருவரையும் நீ காண முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. நீ உன் தேவனாக கர்த்தரா இருக்கக்கூடிய நான் உன் வலது கரத்தை பிடித்து நீ ஒரு காலம் பயப்படாதே. உன்னை பயப்படுவதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாய் இருந்து இந்த தீமையிலிருந்து, இந்த தீமையான கிரியைகளோட ஆவிகளிலிருந்து நான் விடுவித்து காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு எத்தனையோ தீமையான காரியங்கள் வரலாம், இயற்கை பேரழிவுகள் வரலாம், பேரு ஆபத்துகள் வரலாம். எப்பேற்பட்ட கிரிகள் வந்தாலும் கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, அந்த தீமையான கிரிகளோட ஆவிகளிலிருந்து உங்களை என்னை காப்பாற்றி காத்து கொள்வதற்கு தேவன் ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பேற்பட்ட அழிவிலிருந்து உன்னை பாதுகாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு சங்கீதம் 32 15 வசனத்தையும் 6 வசனத்தையும் நம்ம வாசிப்போம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், நல்லா கவனிங்க, தீமையிலிருந்து உங்களை முழுமையாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு என்ன சொன்னேன் அறிவிப்பேன். அல்லேலூயா. அக்கிரமக்காரராக இன்னைக்கு உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு பாவம் கூட இல்லாதபடி எல்லாவற்றையும் கணக்கு ஒப்புவிப்பது போல எல்லா பாவத்தையும் என்ன செய்ய அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். என் மீறுதல்களையும் கர்த்தருக்கு அறிவிக்கிறேன் என்றேன். தேவரே, என் பாவத்தையும் தோஷத்தையும் எல்லாவற்றையும் நீர் மன்னித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
எல்லா பாவங்கள், தோஷங்கள், மீறுதல்கள், கர்த்தருக்கு இல்லாத எந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் விட்டு விலகுவேன் என்று உனக்குள்ளரே ஒரு நல்ல ஆணித்தரமான இந்த காரியம் உனக்குள்ளரே நீ தேவன் மன்னிக்கப்பட்டார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்கும்போது, அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, இதற்கு உன்னை என்ன செய்றாரு, எப்பேற்பட்ட அழிவில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாதிப்பு இருந்தாலும் அதில் விலக்கி காப்பேன் என்று சொல்றார். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தியுள்ளவன் என்றும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது நீ மிகுந்த ஜலப்பிராயத்தில் வந்தாலும் சரி, அது உன்னை அணுகாது, அவனை அணுகாது. அல்லேலூயா. பக்தி உள்ளவனா இருந்து, நன்மை செய்கிறவனா இருந்து, தீமை செய்யாதபடி தேவனுக்கு பிரியமா இருக்கிறவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அழிவுகள் வந்தாலும், எப்பேற்பட்ட பேர் ஆபத்துகள் வந்தாலும், எப்பேற்பட்ட தீமையான கிரிகள் மேற்கொண்டாலும் அதிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார், உன்னை முழுவதுமாய் விலக்கி காப்பேன் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். என அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நீங்கள் பரம ராஜ்யத்தை அடையும்படியாக ஆண்டவர் உங்களுடைய தீமையிலிருந்து விலக்கி உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம பூமியில மட்டும் நம்ம தீமை நம்ம அணுகாதபடி காத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கும் நம்ம பங்குள்ளவர்களாக இருப்பதனால இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தேவ ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நாம் நிறைவேற்றும் போது, நாம் தீமை இல்லாதபடி நன்மை செய்யும் போது நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்துக்குரிய பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று தெளிவாக இந்த இடத்துல வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:18 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து, கர்த்தரை எல்லா தீமையிலிருந்து என்னையும் உங்களையும் ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவர் நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் அது மாத்திரம் பாருங்க, கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து, அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும், அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். எல்லாவித தீமையிலிருந்து என்னை விலக்கி என்னை காப்பாற்றி என்னை அவர் ரட்சிப்புக்குள் நடத்துகிற தேவனா இருப்பதனால, அது மாத்திரமல்லாமல் என்னை பரமராஜ்யம் தேவ ராஜ்யத்துக்கு நேராய் என்னை என்ன செய்வார், அடையும்படியாக, நான் அவரோடு சேரும்படியாக, அவரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் என்ன செய்வார், என்னை அழைத்து செல்வார் என்ற ஒரு விசுவாச நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், மகிமை செலுத்த வேண்டும் என்பதே. அல்லேலூயா. அப்ப பரம ராஜ்யத்தில நாம் பிரவேசிக்கும்படியாக தேவன் எல்லாவித தீமையிலிருந்து என்னை காப்பாற்றி என்னை ரட்சித்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தின் ஜெபம் எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் இந்த காலங்களிலே உங்களுக்கு எப்பேற்பட்ட சத்துருவா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளா இருந்தாலும், அந்த தீமைக்கு, அந்த தீமையான கிரிகளோட ஆவிகளுக்கு நீ பயப்படாதபடி இருக்கணும். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசில 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கும் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த ஆயுதங்களும், எப்பேற்பட்ட பிலிஸ்தீன மாந்திரிக கிரிகள் இருந்தாலும் வரும்போது உன்னை என்ன செய்ய அணுகாது, வாய்க்காத போகும். அங்க 15வது வசனத்திலேயே அங்க வாசிங்க. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின, உனக்கு விரோதமாக யார் கூட்டம் கூடினார்களோ அது என்னாலே கூடுகிறது கூட்டம் இல்ல, அது நானும் அதுக்காக உனக்கு விரோதமாக கூட்டம் கூட்டி கொண்டு வந்தேன்றது நீங்க நினைக்க கூடாது. அப்படி அது என்னோட கூட்டம் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, எவர்கள் உனக்கு விரோதமாக கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள், அவர்களே உன்னுடைய பட்சத்தில் சரண் அடைவார்கள். நல்லா கவனிங்க. யார் விரோதமாக கூடினார்களோ அது தேவனுடைய அனுமதி அல்ல, அது அவரு கூட்டம் கூட்டினதல்ல. ஆனா யார் உனக்கு விரோதமாக கூட்டம் எழும்பினாங்களோ, உனக்கு விரோதமாக தீமை செய்ய வேண்டும் என்று எழும்பினாங்களோ அவர்கள் உன்னுக்கு என்ன செய்வார்கள், எக்ஸ்கியூஸ் கேட்டு உன் பாதத்தில் என்ன செய்வாங்க, சரண்டர் அடைவாங்க என்று சொல்லி கர்த்தர் அவர்களை வைக்க என்ன செய்வார், உன் கண்களுக்கு முன்பாக அவர்களை தன்னை தாழ்மைப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் என்ன செய்வார், கொண்டு வருவார். அவர்கள் உன் யார் எழும்பினார்களோ அவர்களே உன் பட்சத்தில் எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க என்று கர்த்தர் என்ன செய்றாரு, நமக்கு ஒரு நல்ல வாக்குறுதியை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவங்க உனக்கு விரோதமாக எழுப்பி பேசினாலும் சரி, தகாத காரியங்கள் பேசி உனக்கு விரோதமாக நடந்தாலும் சரி, அவர் பொறுமையாக கர்த்தருக்காக அதை சகித்து கொண்டு அவர்கள் தீமையான வார்த்தை பேசினாலும், தீமையான காரியங்கள் செஞ்சாலும் ஆண்டவருக்காக சகித்து ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்ம என்ன ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார், ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு நல்ல
ஒரு பாதுகாப்பு கொடுப்பது மட்டுமில்லாமல் அவர்கள் ஒரு நாள் நம்ம என்ன சொல்ற தலை குனிந்து நம்ம மத்தியில் வந்து என்ன சொல்வார், எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க. உன்னை மேற்கொள்ள யார் வருகிறார்களோ அவர்களை நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், கட்டாயமாக வெட்கப்படுத்துவார் என்று நம்ம இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 20:11 அங்க எடுக்கும் வாசிங்க. எரேமியா 20. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய், கர்த்தர் பயங்கரமானவராகவும் பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள், என்னை யார் துன்பப்படுத்துகிறார்களோ மேற்கொள்ளாமல் அவர்கள் என்னை மேற்கொள்ளாதபடி இடறுவார்கள், அவர்கள் இடறி போவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால், அவர்களுக்குள் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மிகவும் நம்ம மத்தியில் என்ன சொல்ற, வெட்கப்பட்டு அவமானப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை இந்த அவர்களுக்கு உண்டாக்கின தேவன் அந்த மறக்கப்படாத மிகுந்த ஒரு வெட்கம் அவர்களுக்கு உண்டாகும். அது எப்பொழுதுமே அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவர் செய்த காரியத்தை நமக்கு விரோதமா செய்தவங்க அவங்க வெட்கப்படும் பொழுது அவங்க எப்பொழுதுமே ஜென்ம சூழ்நிலை சொல்லுவாங்களே, அது மாதிரி எப்பொழுதுமே மறக்காத அளவுக்கு கர்த்தர் ஞாபக சின்னமா இந்த காரியத்தை வைப்பார்களாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 37:28 வாசிங்க. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர்கள், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர் தம்மை பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அப்ப ஆண்டோடைய சமூகத்துல கவனிங்க, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். எந்த சூழ்நிலை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்ல ஒரு எல்லாரும் இருந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எனவே அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடாமல் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் கைவிடாதபடி, என் ஜனங்கள் ஒருபோதும் தீமையான காரியத்துக்கு இடம் கொடாதபடி, என் ஜனங்கள் ஒருபோதும் எல்லாம் ஒப்புக் கொடுங்க ஆண்டவரே. என் குடும்பங்கள் அடியனும் கூட உங்களுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு மீறி ஆண்டவரே நாங்கள் செயல்படாதபடி, அந்த சத்துருக்கும் பொல்லாத துர்குணம் உள்ளவர்களுக்கும் ஆண்டவரே பொல்லாத கிரிகளோட ஆவிகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் இடம் கொடாதபடி எங்களை காத்துக்கொள்ள, ரட்சித்துக் கொள்ள, எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக யார் கூட்டம் கூடுகிறார்களோ, விரோதமாக பேசுகிறார்களோ ஆண்டவர் அவர்களெல்லாம் ஆண்டவரே நீர் அவர்கள் சந்தியும்படியா ஜெபிக்கிறேன். அவர்களெல்லாம் மனம் திரும்பும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்யப்படுற காரியத்திற்காக சோதரம். இப்பொழுதும் கூட பாஸ்டர் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடும்போது நம்ம ஆண்டவருக்காக காணிக்கையை தசம பாகத்தை செலுத்துவோம். இருக்கிற இடத்துல நீங்கள் தசம பாக காணிக்கையை நீங்கள் எடுத்து வைங்கள். இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது பாஸ்டர் ஒரு பாடலை பாடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் இருந்து நின்று நம்ம ஒரு பாடல் நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடும்பொழுது கர்த்தருக்கு என்று படிப்போம். மக்களை
பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் இப்பொழுதும் கூட நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கரத்திரங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே காணிக்கைக்காக தசமபாகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த இக்கட்டான கஷ்டத்தின் சூழ்நிலையில் கூட ஊழியத்திற்காக ஊழியக்காரங்களோட குடும்பத்துக்காக கர்த்தருக்கென்று கொடுக்கிறேன் என்று சொல்லி மனப்பூர்வமாய் கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் 30, 60, 100 ஆசீர்வதித்து அவர்களை பாராமரித்து மேன்மைப்படுத்துவாப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவ ஆவியானவராக நீர் சகலத்தையும் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளுக்கு நன்மை செய்து எல்லாவித தீமையிலிருந்து கொள்ளாத கிரிகளோட ஆவிகளிலிருந்து துன்மார்க்கன் பயப்படுத்துகிற பயத்திலிருந்து கொள்ளாத சத்துருட திட்டங்கள் ஆலோசனை தீமையான பேச்சுகளிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாப்பாய் கிருபையாய் நடத்துகிற ஆண்டவரே. அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, ஒரு விதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் தீமையான காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் மன்னித்து சங்கீதக்காரனை போல மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு ரட்சிப்பை மீண்டும் கொடுத்து பாவ மன்னிப்பை நிச்சயத்தை கொடுத்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஆண்டவரே உடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மை உத்தமமாய் நாம் பின்பற்றுகிற சாத்தியமுள்ளவர்களாய் காத்து விடுங்கப்பா. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க. இம்மட்டும் 20 நாட்களாய் இந்த மாதத்துல பிள்ளைகளை போஷித்தது போல இன்னும் அதிகமாய் பிள்ளைகள் மேலே இரக்கம் வைத்து எல்லா தீய சக்தியிலிருந்து தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொண்டு இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல விதமான போராளி மறவாது. ஆமென். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவோட அன்பும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்ற சதா காலங்களில் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.